In this video, we will discuss about the editorial regarding polity. So, இந்த editorial எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா milestone in constitutional governance. இதான் அதோட டாபிக். ஸோ கம்மிங் நவம்பர் 26 வந்து இந்தியாவோட 75th anniversary ஃபார் அடாப்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எப்படி அடாப்ட் பண்ணாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதை பற்றி தான் அந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ directly going to the point, our constitutional governance is not just facts. It is all about the culture, faith, belief, இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். ஸோ our constitution is made up of full of values. அதில் ஸ்பெசிஃபிக்காக 5 வேல்யூ பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு நாடு 32 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சதை தாண்டி இப்போ 75 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த ரோல் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன். இதுதான் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். நம்மளுடைய சொசைட்டி அதாவது எக்கனாமி, நம்மளுடைய இந்தியா இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் தட் ஷோஸ் தட் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் மேட் இந்தியா டு சஸ்டெயின் ஸ்டில். இந்தியாவோட இதுக்கு ஒரு மேஜராக ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பீப்புளோட கான்ட்ரிபியூஷன் இன் எலெக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் எவ்வளோ தூரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னா அரவுண்ட் 60%. தட் இஸ் இன் 1951 to 52. பட் நவ் இன் 2024 ரீசெண்ட் எலெக்ஷனில் டேர்ன் அவுட்டோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 65.79. திஸ் ஆப்வியஸ்லி ஷோஸ் தட் பீப்புள் ஆர் மோர் இன் டு த எலெக்ஷன் ப்ராசஸ். தே ஆர் ட்ரைங் டு ஷோகேஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் ஓவர் அவர் கண்ட்ரி. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஆஃப் எலெக்டட் கவர்மெண்ட். அதாவது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி வராங்க, இல்லை அதே பார்ட்டி வராங்க, இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மக்களோட தீர்ப்பு தான் அங்கே பிரதானமாக பிரதிபலிக்குது. ஸோ நிறைய ரீஜனல் பார்ட்டி எமர்ஜ் ஆயிருக்காங்க, நேஷ்னல் பார்ட்டி எமர்ஜ் ஆயிருக்காங்க, நிறைய விதமான தலைவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அடுத்து கவர்மெண்ட் வேறு ஒரு ஃபார்மில் வரும். என்னதான் இருந்தாலும் கூட அந்த பவர் டிரான்ஸ்மிட் ஆகிறது அப்படின்றது ஒரு நாளும் மோரோவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் வெளியே வருது. திஸ் ஆல் ஷோஸ் தட் people is winning in each election, not their ideology or something else. This is mainly due to the people choice over election. Third point எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட் அண்ட் ஃப்ரீடம் த்ரூ கோர்ட். கோர்ட் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ண உருவாக்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது பீப்புளோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ண உருவாக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய இந்தியன் பாலிட்டி ஒரு இந்தியன் ரிப்பப்ளிக்காக தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு நினைப்பில் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் வை அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஃபவுண்டேஷன். அண்ட் அந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா பெனவலன்ட் கவர்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட் இஸ் மோர் ஓவர் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது ஃபுல்லாக மெஜாரிட்டி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான். அவங்க நினச்சா ஒரு அத்தாரிட்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம். பட் they wanted to showcase their democracy to the people and they achieved so. This is what it is reflecting now. Fourth point அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெட்ரலிசம். தட் இஸ் பீயிங் த ஃபேஸட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்றது இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் டைவர்சிட்டி இன் ரிகார்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு மல்டி டைவர்ஸ்டு சொசைட்டி தான் நம்ம இந்தியா. ஸோ இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற வகையில் தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் இஸ் ரெஸ்பெக்டட் ஃபார் இட்ஸ் ஓன் ஃபெடரல் ஸ்பிரிட். இதனால தான் மேஜராக ஒரு 2 டைமென்ஷனில் பேசுகிறாங்க. தட் இஸ் ஒரு ஸ்டேட் லெவலில் உள்ள ஒரு பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டி, அதாவது சென்டரில் அவங்களுடைய ஆட்சி வகிக்கிறதுக்கு பேக்கப்பாக கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் ஆல்சோ ரெஃப்ளெக்ட் அவர் ஃபெடரல் ஸ்பிரிட். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உருவாகிறதுக்கு ஒரு மேஜர் ஸ்பிரிட்டே ஃபெடரலிசம் தான். தட் இஸ் பை 73rd and 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். And also very important but not the least, that is role of media and civil society. Indian media அப்படின்றது very diverse and heterogeneous. அவங்களுடைய மீடியா தான் இந்தியனோட ஃபெய்த் ஓவர் டெமோக்ரஸியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பேஸாக இருக்குது. என்னதான் அவங்களுடைய அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாலுமே they bring a very major role in bringing up transparency in the society. So these are the major 5 points that
gives about the constitution spirit. And மேஜராக ஒரு கடைசி ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறாங்க என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் அப்புறம் நம்ம பிரிட்டிஷ் கமாண்டர் இன் சீஃப் ஃபார் இந்தியன் ஆர்மி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியன் கண்ட்ரி அப்படின்றது இட் இஸ் நாட் அ சிங்கிள் கண்ட்ரி, இட் இஸ் மோர் ஓவர் அ சப்கான்டினென்ட் லைக் யூரோப். அங்கே உள்ள வி காண்ட் சே தட் இஸ் ஒரு சீக் வந்து ஒரு தனி ஒரு ரெஜிமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு டிஸ்இன்டெக்ரேஷனுக்கு ஒரு மேஜர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ த சீக் இஸ் நாட் சேம் அஸ் மத்ராசி. ஸோ ஈச் ஒன் ஹேவ் தியர் ஓன் கல்ச்சர். லைக் ஸ்காட்டிஷும் இட்டாலியன் ஒன்று கிடையாது, அந்த மாதிரி இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து ஒரு தனி கண்ட்ரி கிடையாது. அது சீக்கிரத்தில் டிஸ்இன்டெக்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னதை தாண்டி நம்மளுடைய கண்ட்ரி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு மேஜரான ஒரே ரீசன் கான்ஸ்டிடியூஷன், அண்ட் யூ ஹேவ் டு பி ஸோ ப்ரைட் ஆஃப் இட் அப்படின்னு முடிக்கிறாங்க. தேங்க்யூ. எடிட்டோரியல் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மேஜராக நேச்சர் ரெஸ்டோரேஷன் லா இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டார்டிங் வித் டேட்டா தட் இஸ் அரௌண்ட் 30% ஆஃப் டோட்டல் ஏரியா இன் இந்தியா இஸ் அண்டர் லேண்ட் டீக்ரேடேஷன். ஸோ as I told earlier, நேச்சுரல் ரெஸ்டோரேஷன் லா அப்படின்றது யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வரப்பட்ட ஒரு லா. It is adopted in June 2024 that the major objective of it to restore the health of European ecosystem. ஸோ இந்த லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, that is 20% of the European land and also the sea they have to restore by 2030, and the second point is full restoration by 2050. ஸோ இது வந்து அவங்களுடைய பயோடைவர்சிட்டியை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது. ஸோ ஏன்னா அங்கே உள்ள யூரோப்பில் உள்ள 80% ஆஃப் த லேண்ட் இஸ் இன் புவர் கண்டிஷன். ஸோ தே வாண்டட் டு ரெஸ்டோர். ஓகே, கம்மிங் இன் டு ஆர் நேஷன் அண்ட் இந்தியாஸ் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரோ என்ன டேட்டா சொல்கிறாங்க, தட் இஸ் ஃப்ரம் 2018 to 2019 அரௌண்ட் 97.85 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து அண்டர் லேண்ட் டீக்ரேடேஷன். இது பர்டிகுலராக இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தானில் மாத்திரமே 23.79% ஆஃப் த லேண்ட் இஸ் அண்டர் டெசர்டிஃபிகேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு சில ஸ்கீம் எடுத்து ரெஸ்டோர் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. சச் ஸ்கீம்ஸ் ஆர் கிரீன் இந்தியா மிஷன், பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சய யோஜனா, இன்டெகிரேட்டட் வாட்டர்ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷ்னல் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். இதெல்லாம் ஸ்கீம் டு ரெஸ்டோர் our ecosystem. ஓகே, வாட் இஸ் த ரியல் இஷ்யூ இன் இந்தியான்னு பார்க்கும்போது, we don't have any legally binding system regarding our environment in India. That is a major issue over here. Okay, what do the India wanted to do really அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்டோரேஷன் டார்கெட், அதாவது ஒரு எய்ம் மாதிரி கொண்டு வரணும் லைக் யூரோப்பியன் யூனியன். அதே மாதிரி 2030 20% ஆஃப் த லேண்டை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணணும் அண்ட் ஃபுல்லி பை 2050. தட் இன்க்ளூட்ஸ் ஃபாரஸ்ட், வெட்லேண்ட், ரிவர் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஓகே, செகண்ட் வந்து வெட்லேண்ட் ரெஸ்டோரேஷன். நம்ம கண்ட்ரியில் பீட்லேண்டோடைய ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் வெரி ஃபியூ, லைக் சுந்தர்பன், சில்கா, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து 2030 30% ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எய்ம் இருக்கணும். மூவிங் ஆன் டு தேர்ட் பாயிண்ட், பயோடைவர்சிட்டி இன் அக்ரிகல்ச்சர். நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்றது மேஜராக அக்ரிகல்ச்சர் டிபெண்டன்ட் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய எக்கனாமியை மேஜராக டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் இன் அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும். லைக் இந்த ஸ்டபிள் பர்னிங் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய எக்கோசிஸ்டம் பாதிக்காத அளவுக்கு நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன், ரிவர் ரெஸ்டோரேஷன். இந்தியா வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவரை லைக் ப்ரிசர்வ் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லைக் கங்கா, யமுனா இந்த மாதிரி அதிகமாக பொல்யூட் பண்ணக்கூடிய ரிவர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஈக்கோசிஸ்டமை திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு முயலணும். தென் ஃபிஃப்த் பாயிண்ட், அர்பன் க்ரீன் ஸ்பேசஸ். ஸோ அர்பன் ஃபாரஸ்ட்ரி இன் லைக் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் லைக் பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இப்போது ஹீட் ஐலாண்ட் அப்படின்ற கண்டிஷன் ப்ரிவைல் ஆகிட்டு வருது. தட் இஸ் சுற்றி இருக்க இடத்த காட்டிலும் அந்த அர்பன் சிட்டிஸில் உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. தட் இஸ் மெயின்லி டியூ டு பொல்யூஷன் அண்ட் லேக் ஆஃப் ஃபாரஸ்ட், க்ரீன் கவர். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுடைய க்ரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா என்விரான்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்னதான் என்விரான்மெண்ட் பார்த்தாலும் எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நிறைய எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்குது. வேர்ல்ட் என்விரான்மெண்ட் ஃபோரம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் ரெஸ்டோரேஷன் அப்படின்றது அரௌண்ட் $10 trillion எக்கனாமி ஆனுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா,
that improves agriculture productivity, improve water security, then நிறைய millions of job create ஆனதுக்கு உதவும். And also it also helps to attain sustainable development goal 15, that is management of forest and desertification. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம். பை.